ஏம்மா வெளியே வந்துட்டேன்? ஏங்க? ஹலோ, நான் பர்மிஷன் வாங்க போனேன். மா 1 மணிக்கு ஈஓ பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணுமா? அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். ஈஓ பர்மிஷன் வாங்கிட்டு எடுத்துக்கிறேன். இது கேமரா இல்லைம்மா, இது வெறும் டப்பா. கேமரா வைக்கிற இடம். ஆ ஆ ஆ இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுக்கலை. நான் வெறும் எம்டி தான் வச்சுருக்கிறேன். எனக்கு அந்த இந்த ராமர் வாலி சிலை மட்டும் எங்கன்னு சொல்லுங்கள். ம் ஓகே. அப்படியே மன்மதன் ரதி ஓகே. ம் இல்ல மன்மதனும் அங்க இருக்காங்க. இந்த தூணுக்கு பின்னாடி வந்து வாலியும் இதுல வாலி சுக்ரீவர். வாலி சுக்ரீவர் இங்கே இருக்கும். ராமர் அந்த ஃபர்ஸ்ட் தூக்கு சைடில் இருக்கு. இது இங்கே கண்ணு வச்சு பார்க்கணும்பாங்க. இந்த ராமர்கிட்ட பார்த்தா வாலி தெரியும். வாலிகிட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமர் தெரியும். எங்க ராமர் சுக்ரீவர்? இல்லை, அங்கே வாலி தெரியுதுங்களா? இங்கேருந்து தான் ராமர் சார். இதுதான் ராமர். இங்கேருந்து பார்த்தா வாலி முகம் தெரியும். ஆ, அங்கே பார்த்தா ராமர் தெரியாது. மறைந்து தாக்குறாரு. வச்சு பாருங்க. எஸ். ஆஃபீஸ் என்ன 1 மணிக்கு ஏஓ சார் வருவாராம். ஈஓ அவர் பர்மிஷன் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஏன் 1 மணி? சரி, 1 மணிக்கு வாங்கினா 4 மணிக்கு எடுக்க சொல்லுவோம். அதுவும் வெளியில் மட்டும். ஆமாம், சுற்றி பார்க்கணும். எடுக்கல. பத்மனா மட்டும் நீங்கள் பேசலாம். நீயே ஃபோன் பண்ணி சொல்லு. நாங்கள் கோயில் இருக்கிறோம். இப்போ இங்கே இருந்து தான் இங்கேருந்து பார்க்கணுமா? இது வந்து வாலி, இவர் வந்து சுக்ரீவர். 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க, அண்ணன் தம்பிங்க. மேலேயும் வாலி சுக்ரீவர் தான். இவங்க 2 பேரும் அவர் வந்து அம்பு விட்டு கொல்லுவார். இதில் மன்மதன். ஓ, இது அதான் கோயில். ஃபோன் கால்ஸ்லாம் முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கிட்டியா? சாமி கிட்ட தான் எல்லா சிற்பங்களையும் போய் சுற்றி பாரு. நான் வரேன். ம் சாமி உள்ளே வரலாமா? என்ன அது? பாதாள மகா. எல்லாருமே போகலாமா? மகா டிக்கெட் உள்ளே போகலாமாக்கா? டிக்கெட்டு கொடுங்க. நாங்கள் 2 பேர் தான். ம் அக்கா 10 ரூபா வச்சுருக்கியா? ம் 100
அங்கே போய் என்ன பார்க்கணும், பாதாள லிங்கம்னு ஒன்று இருக்கும். ம். உள்ளே யாராவது இருக்காங்களா? உள்ளே யாராவது இருந்தால் சொல்லிக் கொடுக்க கரெக்டாக இருக்கும். கிடைக்கும். வாங்க கடப்பா. ஆமாம். உள்ளவா. இதுதான் பாதாள லிங்கம். சூப்பரா இருக்கா? உள்ள பூசாரி யாரும் இல்லையே? பூசாரி யாரும் இல்லை. ஐயனே பிச்சை ஆடங்க. இவர் வந்து பதஞ்சலி முனிவர். இந்த ஸ்டாண்டு ஒரு பர்மிஷன் தானே. வியாகிரபாதர் நடராஜர். ஊத்துவ ஆண்டவர். இந்த மாதிரி இந்த கல் உடஞ்சிச்சு. இதுதான் சுரகேஸ்வரர். நான் அந்த வீடியோவில் சொன்னேன்ல, காய்ச்சல், உடம்பு சூடு, இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களாம் இந்த சுரகேஸ்வரரை கும்பிட்டா
அவருக்கு வந்து இது நடக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுரகேஸ்வரர், சனீஸ்வரர், காலபைரவர். இந்த ட்ரெயின் ட்ராவலிங் அப்படின்ற விஷயமும் நமக்கு நல்லது நடக்கணுன்ற விஷயமும் கஷ்டங்களை போக்கணுன்ற விஷயமும் இந்த காலபைரவர் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். சிவசூரியன், இந்த சிற்பங்களில் ஒரு நேர்த்தி என்ன இருக்குன்னா, ஒருத்தனை கத்தியில் குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அது உடம்புலையே தெரியும். சிவபெருமாக நடக்கிற பூஜை. கச்சங்கிலி உள்ள பார்த்தியா, வளையமா உள்ள வெயில் பிரகாரத்தில் தொடாமல் பார்க்கவும். இதுதான் அந்த உருளை. ஆனால் இதுக்கு முன்னே இது ஆடிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இது யாழி. இந்த யாழியோட வாயில் தான் இந்த உருளைக்கல் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது அங்கே ஒன்று இருக்குது. அந்த யாழி வாயில் இருந்த கல்லை யாரும் எடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே ஒரு கல் இருந்திருக்கலாம். அந்த கல் இப்போ இங்கே இல்லை. இது வந்து ஆதி சிவலிங்கம். ஆதி சிவலிங்கம் இதுவும் மேற்கு பார்த்து தான் இருக்குது. இது வந்து உமாதேவி. பிரம்ம தீர்த்தம்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கிணறு இருக்கு இதுக்குள்ள. ஆமாம், என் ஃபோன் தானே. முருகர், அக்னி வீரபத்ரர். இதுக்கு முன்னாடி ஒரு வேற மாதிரி இருந்தார். தட்சிணாமூர்த்தி, நடன விநாயகர். சரி. வரமா ரஜினிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரியவார். அங்கேருந்து பார்த்தா நம்ம மறைஞ்ச மாதிரி ஆமாம், மறைஞ்சு தான் இருக்கார். அவர் முகம் அந்த அம்மா முகம் இங்கேருந்து பார்த்தா தெரியல. அவரோட முகம் நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரி. எஸ்.
மகா இந்த கோயிலில் கணவன் மனைவிக்கு கல்யாணம் ஆனவங்களாம் வந்து கும்பிட்றாங்க, நல்லது நடக்குன்றாங்கல்ல. இது வந்து மன்மதன் சிலை, இது வந்து ரதியோட சிலை. இங்கே ஆமாம் அதான் இப்போ ஸ்ரீ மன்மதன் இந்த இடத்துல இங்கே வந்து நில்லை. இப்போ மன்மதனோட கண்ணும் உன் கண்ணும் நேராக இருக்கிற மாதிரி ரதியை பாரு. நீங்கள் மேலே ஏறு. மேலே ஏறிட்டு இந்த மூக்கு வழியாக ரதியை பாரு. தெரியுதா? இன்னும் வந்தால் இந்த பக்கம் வா. இதுவா தெரியுதா? ரதி தெரியுதா? அது இல்லையா, இது இங்கே இருக்காங்களே இவங்களுடைய முகம் தெரியுதா? அங்கேருந்து பார்த்தா இங்கேருந்து இந்த கண்ணுலேருந்து பார்க்கணும். இந்த கண்ணு உன் கண்ணுன்னு நினச்சி பார்க்கணும். தெரியல? அங்கே வா, இங்கே நெல். இப்போ ரதி கண்ணுலேருந்து மன்மதனை பாருங்க. எஸ், இந்த சிற்பத்தோட ரகசியம் இதுதான். ஒரே மாதிரியே செதுக்கப்பட்ட சிற்பம். அங்கேருந்து பார்த்தா இவங்க முகம் தெரியுது, இவங்க முகந்து பார்த்தா அவருக்கு தெரியல. ரதி வந்து தன்னை மறைச்சிக்கிட்டாங்க, வெக்கப்படுவாங்க. இவங்க மட்டும் மறைஞ்சிட்டுனா அவர் முகத்தை பார்க்கலாம், அவர் முகம் தெரியும். அவர் இவங்க முகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு மறைஞ்சிருக்கு, ஒரே லென்த்தாக இருந்தாலும். இந்த சிற்பத்தின் ரகசியமே அதுதான். அப்போ இங்கேருந்து பார்த்தா அவர் தெரியணும், அங்கேருந்து பார்த்தா இவங்க தெரியணும்ல. ஆனால் ஏன் அப்படி தெரியல? இந்த மாதிரி இந்த கோயிலை சுற்றி நிறைய அதிசயம் இருக்குது. இங்கே கண்ணாடி தான் இருக்குதா? போலாமா? நீங்களாம் சாமிலாம் முடிச்சு தான் வெளியே வந்தியா? ம், யாரு? ம் 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 அப்புறம் அப்படின்னா ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து எடுக்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க. ம் உடனே நான் கேட்டேன், பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு. ம் நீங்கள் அவர் கூட வந்துருக்கீங்க. ம் ம்